அண்ணா நகர் மெகட்ஸுங்க. தொடர்ந்து 3 நாள் நம்ம இன்ஜெக்ஷனில் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ் முடிஞ்சுச்சு. என் வீட்டுக்கு வந்தேன் 2வது நாள். நேற்று நான் போய் மறுபடியும் 3வது நாள் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. அது போக கொஞ்சம் நல்லா புண்ணு காஞ்சிருக்கு. ஆனால் பிரெயின் வரைக்கும் போயிருக்குமோங்கிற டவுட் இருக்குங்க. ஏன்னா அந்த ஓடே கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. பட் அவர் இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டார் சார். இனி நான் ஓரல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஃபுட்டு இன்டேக் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது. பட்டு போக போக அது சரியாயிரும். ஏன்னா சளம் வருது, வெள்ளை கலராக பஸ் நிறையா வருது. ஸோ இன்றைக்கி மார்னிங் நேற்று போய் இறக்கி விட்டதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா ஃபுல்லாக நல்லபடியாக சாப்பிட்டான். ரொம்ப கடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை அவனுக்கு காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சான்னு தெரியல. நாள் ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கான். அடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான். இன்றைக்கி மார்னிங் நான் அவனுக்கு ஓரல் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் ஈரலில் வச்சு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டான். அது போக தயிர், முட்டை, கொஞ்சம் ஒயிட் ரைஸு, அது போக ஈரல், இதெல்லாம் கலந்து சாப்பாடு வச்சேன். அதையும் நல்லா சாப்பிட்டான். அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணேங்க. ஸோ பயங்கர சலந்தான், வலிக்குது பிள்ளைக்கு. பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. மருத்துவம் வந்துட்டால் வலியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். இது பெரிய ப்ராசஸ்ஸு. அப்பப்போ நான் வீடியோ போடுறேங்க. நன்றி.